ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. எல்லாருமே இந்த வெள்ளை பூசணிக்காவை அமாவாசைக்கு சுற்றி உடைக்கிறதுக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு நிறைய சாம்பார் பண்ணுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க. இல்லை இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கூட இது ஜூஸாக எடுத்துக்குவாங்க. பட் இதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காவை எடுத்து அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இந்த பூசணிக்காவை நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நம்ம துருவும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இந்த வெள்ளை பூசணிக்காயில் 90% மேலே வரைக்குமே நீர் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெயில் காலத்தில் இந்த வெள்ளை பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா எல்லா வச்சுருக்கிற எல்லா பூசணிக்காயும் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நம்ம சீவினதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த தண்ணியை நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் ஒரு முழு பூசணிக்காய் எடுத்துக்கிறீங்கன்னா கூட நம்மளுக்கு ஒரு பவுல் அளவுக்கு மட்டும்தான் அந்த பூசணிக்காய் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ பூசணிக்காய் புழிஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதே மாதிரி நம்மளுக்கு லாஸ்ட்டாக அல்வாவுமே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ தண்ணி பாருங்கள். நம்ம சீவும் போதே அதுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சோ இல்லை நீங்கள் கையாலவே இப்படி எடுத்து நல்லா புழிஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக போயிடும். இந்த மாதிரி நல்லா எடுத்து புழிய ஆரம்பிச்சிடுங்க. இல்லை நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு துணி ஒயிட் கிளாத்தில் கூட காட்டன் கிளாத் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி தனியாக அந்த சக்கை தனியாக வந்துடும். இந்த சக்கையை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். வெள்ளை பூசணிக்காவை நல்லா புழிஞ்சிட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம புழிஞ்சி வச்சுருக்கிறதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது புழிஞ்சி வச்சுருக்கிற தண்ணி, அவ்வளோதான். இது இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கடாயில் வேணாலும் செய்யுங்க, நல்லாவே ஒட்டாமல் தான் வருது. அதுக்கப்புறம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். திராட்சை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த சூடாக இருக்கிற நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூசணிக்காவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம அப்படி விடும்போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் நம்ம எவ்வளோ தான் புழிஞ்சு வச்சாலுமே மறுபடியும் அதில் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படி கிளறி விடும்போது ஃபுல்லாகவே தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஆட் பண்ணி இப்போ குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வெள்ளை பூசணிக்காய் குக் பண்ணும்போது நல்லா மிருதுவாக நம்மளுக்கு வெந்து வருவாங்க. இருக்கிற தண்ணி இந்த தண்ணியுமே நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைடில் தள்ளி தள்ளி விட்டிங்க அப்படின்னா இருக்கிற மீதி தண்ணி எல்லாமே அழகாக வற்றி வந்துடும். அந்த மாதிரி வரும்போது வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அல்வா ரொம்ப சாஃப்டாக வரும். இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பால் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லா வாசனை வரும். சாப்பிடும்போது அப்படியே சாஃப்டாக நம்மளுக்கு உள்ளே சாப்பிட்றதே தெரியாது. நாக்கில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடுவாங்களா, அந்த மாதிரி போகுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே பாலுமே நல்லா சுண்டி வரணும். அது கூட சேர்ந்து அல்வாவுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் இன்னுமே சேர்த்து கொடுக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி, ஆல்ரெடி சர்க்கரையோடு சேர்த்து நான் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடியில் நீங்கள் தனியாக கூட ஏலக்காய் நல்லா அரைச்சிட்டு அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் வாசனை. அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரையை ஆட் பண்ணும்போது மறுபடியும் தண்ணி விட்டு வருங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது அதுவுமே மறுபடியும் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா அல்வா பதத்துக்கு மாற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் நம்மளுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஸ்டார்ட் ஆகும். நான் ஃபுட் கலருக்காக எல்லோ எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ எசன்ஸ் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா குங்குமப்பூலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா குங்குமப்பூவை லைட்டாக சுடு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணும்போது கலர் நம்மளுக்கு நல்லா கலராக கொடுக்கும். நீங்கள் எந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக வெறும் பூசணிக்காய் மட்டும் பண்ணிங்கனாலும் அந்த கலரும் நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் தான், ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் இந்த அல்வா செய்கிறதுக்கு. நல்லா கலந்து கலந்து நம்ம விடும்போது அதுலேயே நம்ம அது குக்காகி வரும்போது தான் அந்த அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த நெய்யோடு சேர்ந்து சர்க்கரை, நெய், ஏலக்காய் தூள், பால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அரோமா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிளறி கிளறி விடுங்க. சேர்த்து நல்லா பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக ரிச்சாக பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணும். ஆமாங்க, நம்மளுடைய வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் காஷி அல்வான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நான் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.